அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 36 பார்க்க போறோம். ஜெனரல் இங்கிலீஷோட 2025 கொஸ்டின்ஸ் தான் இப்ப டிகோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷத்துல வரக்கூடிய 2026 ஜெனரல் இங்கிலீஷ கண்டிப்பா நம்ம 100 அவுட் ஆஃப் 95 ஸ்கோர் பண்ணணும். அப்படிங்கிற நோக்கத்தோட தான் ஃபுல் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பேசேஜ் அண்ட் கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் 36 கொஸ்டின்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 6, 7 கொஸ்டின் பேசேஜ் டைப்பு, சினாரியோ டைப் வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல ரொம்ப நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம மறைமுகமாக தெரிவிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசேஜை பார்ப்போம். A new social media platform gained rapid popularity among teenagers. Concern arose about data privacy and the spread of misinformation. Despite these issues, the platform provided a space for creative expression and fostered online communities. ஓகே. இப்போ ஓரளவு காமனா ஒரு ஒரு 50% நாலேஜ் இங்கிலீஷ்ல இருந்தாலே நமக்கு என்ன புரியும் அப்படின்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ங்கிறது டீனேஜர்ஸ்க்கு மத்தியில பயங்கர பாப்புலாரிட்டி ஆயிருக்கு. அதே சமயம் டேட்டா பிரைவசி, மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு இல்லையா? அதுவும் இங்க நடக்குது. டேட்டா பிரைவசிங்கிறது இல்லாம போயிரும். அதே சமயம் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகுறத யாராலும் தடுக்க முடியாது. டக்குன்னு தடுத்துற முடியாது. ஒரு வீடியோ போட்டோம்னா, அத உலகம் முழுக்க போயிரும் டக்குன்னு. ஓகேவா? டிஸ்பைட் திஸ் இஷ்யூஸ், த பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடட் எ ஸ்பேஸ் ஃபார் கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன். இந்த இஷ்யூஸ்லாம் இருந்த போதிலும், இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஸ்பேஸ் குடுக்குது. எதுக்குன்னா, புதுவிதமான கிரியேட்டிவ்க்கு ஸ்பேஸ் குடுக்குது. அதோட சேர்த்து ஆன்லைன் கம்யூனிட்டீஸ், அதாவது ஒரு எப்படி சொல்றது? கம்யூனிட்டீஸ் அப்படின்னா ஒரு சமுதாயம். ஆன்லைன்ல ஒரு ஒரு குரூப்ப, ஆன்லைன்ல ஒரு கம்யூனிட்டிய உருவாக்குது. இதுதான் இந்த பேசேஜோடைய ஓரளவு நமக்கு புரியிற மீனிங். இப்போ கொஸ்டின் பார்த்துருவோம். பேஸ்ட் ஆன் த அபவ் சினாரியோ, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் மோஸ்ட் லைக்லி டு பி ட்ரூ? ஓகே. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறத வச்சு கீழ இருக்கத நம்ம எது நியரஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். த பிளாட்ஃபார்ம் இஸ் யுனிவர்சலி கன்சிடர்ட் ஹார்ம்ஃபுல். இது உலகம் முழுக்க என்ன செய்யுது? இது வந்து தீங்கு தான் விளைவிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையா அது? ஸோ பேசேஜ் தெளிவா படிச்சோம். நல்லதும் இருக்கு, கெட்டது இருக்குன்னு தான் அவன் சொல்லியிருக்கான். பட் இங்க முழு மூச்சா என்ன சொல்ட்டாய்ங்க? யுனிவர்சலாவே இது ஹார்ம்ஃபுல் அப்படின்ட்டாய்ங்க. அப்ப ஏ கன்ஃபார்மா தப்பு. அப்ப ஏ எங்கெல்லாம் இருக்கு? ஏ ஆப்ஷன்ல ஏ இருக்கு, சி ஆப்ஷன்ல இருக்கு. 2யும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அடியிலே. இப்ப பியா, டியாங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து. த பிளாட்ஃபார்ம் ஹாஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இது ட்ரூ. ஏன்னா அதான் அங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பி ஆப்ஷன் 2லயுமே இருக்கு. பிலயும் இருக்கு, டிலயும் இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்து பார்ப்போம். த பிளாட்ஃபார்ம் இஸ் பிரைமர்லி யூஸ்டு ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். அங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும் தான் அப்படின்னு ஏதாவது குடுத்துருக்கானா? கிடையாது. ஸோ நார்மலா நம்ம காமன் சென்ஸோட யோசிச்சோம்னாலே, ஒரு சோசியல் மீடியா வந்து எஜுகேஷன் மட்டுமா பார்க்குறாய்ங்க? கரண்ட் அஃபேர் தெரிஞ்சுக்க முடியுது, என்டர்டெயின்மென்ட் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ கன்ஃபார்மா சி கிடையாது. அப்ப டி ஆப்ஷன தூக்கிற வேண்டியதான். அடுத்த டி. தேர் ஆர் சிக்னிஃபிகன்ட் கன்சர்ன் அபவுட் த பிளாட்ஃபார்ம்ஸ் எத்திக்கல் இம்ப்ளிகேஷன். ஸோ நமக்கு ஒரு ஆன்ஸர கண்டுபிடிக்கணும்னா, ரைட்டான ஆன்ஸர் தான் தெரியணும்னு அவசியம் இல்ல. தப்பான ஆன்ஸர் தான் கன்ஃபார்மா கண்டுபிடிச்சாலும், ஆட்டோமேட்டிக்கா சார்ட் அவுட் பண்ணி ரைட்டான ஆன்ஸர கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இத நெறைய கொஸ்டின்ல நான் சொல்ட்டேன். அன்சீன் பேசேஜஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத. ஸோ திரும்பவும் அதே தான் சொல்றேன். இன்ட்ரோடக்ஷன் டூ அன்சீன் பேசேஜ்னா என்ன? என்ன விதமான அன்சீன் பேசேஜ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான். Strategies for answering question on unseen passages. First, read quickly to get the main idea. Look for names, dates, numbers and key date. இதை நல்லா படிச்சுக்கோங்க தயவு செஞ்சு. தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதை நல்லா படிச்சுட்டீங்கன்னா ஒரு பேசேஜ் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு கிளியர் வியூ கிடைச்சிரும். அதுக்கப்புறம் கொஸ்டின் டைப் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம், ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் இதுவும் ஏகப்பட்ட தடவை சொல்லிட்டேன். ஸோ நம்ம மெட்டீரியலில் படிச்சிருந்தா அப்படின்னா என்ன சொல்றது, இப்போ இன்ஃபர்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ், ஒகாபுலரி பேஸ்டு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், டைட்டில் சம்மரி இந்த மாதிரி டைப்ஸ் தான் கேட்கவே முடியும் பேசேஜ்லேருந்து. ஸோ அதை எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம மெட்டீரியலில் படிச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த இவங்க கொடுத்துருக்க பேசேஜ் வந்து ஓரளவு ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம் சொல்லுங்க. ஆனால் டஃப்பாகவே கொடுத்தா கூட நம்ம மெட்டீரியலில் கொடுத்துருக்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி சார்ட் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக என்ன செஞ்சிடும், ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ 31வது கொஸ்டின் சிலபஸில் தான் வந்திருக்கு. கண்டிப்பா நம்ம மெட்டீரியல படிச்சிருந்தாலும் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இல்ல சாதாரணமா ஒரு காமன் நாலேட்ஜ்ல அப்ரோச் பண்ணியிருந்தாலும் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.